எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதோ, மனிதர்கள் உன் விளக்கை அணைத்து போட்டார்களோ, ஹல்லேலூயா, அழுது கொண்டு இருக்கீங்களா? நல்ல வேலையில் இருந்தேன், வேலை போச்சு. இந்த மனுஷன் உள்ளே வந்தால் வேலை போச்சு. வியாபாரம் ஒகோன்னு ஓடிச்சு. ஏத்தாப்பில் ஒரு கடையை போட்டாங்க, என் வியாபாரம் போச்சு. ஹல்லேலூயா. பிள்ளை திருமணம் பண்ணி கொடுத்தேன். சூழல் எல்லாம் எதிராக வந்து என் பிள்ளை வாழ முடியாதபடி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போக்கும் நான் நெருக்கப்படுறேன். விளக்கு அணைத்து போடுறதே மனிதர்களுக்கு வேலையாக போச்சு. ஹல்லேலூயா. என்னைக்கு தான் என் விளக்கு எரிய போகுதோ? புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிற, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. தாவீது அனுபவத்தோடு தான் பேசுகிறார் பாருங்க. ஷபல வரை கதூரி விக்கிரம். சங்கீதம் 18 வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, சத்துருக்களுக்கு விளக்கின சங்கீதம் சொல்லி போட்டுக்கு தலைப்பு பாருங்கள். நிறைய அதில் சொல்கிறாரு. மரணக்கட்டு பாதாளக்கட்டு வந்துச்சு, நான் கூப்பிட்டேன், அவையமிட்டேன். ஷபலதர கதூரி விக்கரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் பாய்க்கும் தேவரின் விளக்கை ஏற்றுவீர். தாவீது விளக்கை கர்த்தர் ஏற்றினார். அதனால் அவர் தைரியமாக சொல்கிறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு புலாத மழை நிமித்தம் விளக்கு அணைஞ்சி போச்சா? விளக்கு அணைச்சி போட்டுட்டாங்களா? திடீர்னு பாருங்கள், வீட்டில் கரண்ட் போயிடுது. அப்போ வீடு பொருளாக என்ன செய்யுது? இருட்டாக இரும் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு இருளான ஒரு வாழ்க்கை பற்றி பிடித்து கொண்டதோ, உபத்திரம் பிடித்து கொண்டதோ, வியாதி பிடித்து கொண்டதோ, கடன் பிடித்து கொண்டதோ, வெளியே வர முடியாத சிக்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இருளில் உட்காந்து எப்போ அந்த இருள் எனக்கு வெளியேறி போகும் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார், விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். மனிதனை அணைச்சி போட்டுட்டாங்களா? கர்த்தர் ஏற்றுவார். ஹல்லேலூயா. மனுஷன் இருளை கொண்டு போட்டுட்டாங்களா? கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பாருங்கள், என் விளக்கெல்லாம் அணைச்சி தான் போட்டாங்க மனிதர்கள். அதில் ஒரு வியாபாரம் பண்ண முடியாது பாருங்கள். அந்த வியாபாரத்தை அப்படியே அணைச்சி போட்டுருவாங்க. அந்த விளக்கை என்ன செய்ய மாட்டாங்க, கொஞ்ச நாள் தான் வியாபாரம் ஓடன மாதிரி இருக்கும், அணைச்சி போட்டுருவாங்க. அழுக, புலம்பல், கண்ணீர் தான், வேதனைகள் தான். அதில் இல்லை சஞ்சலம் தவிப்பும் ஓடி போன மாதிரி சஞ்சலம் தவிப்பு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அப்படியே விடலை பாருங்கள். என் விளக்கை ஏற்றினார். எதற்காக? அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. மனதில் அணைத்து போட்டாங்க விளக்கை. இவளை எரிய விடக்கூடாது, இந்த குடும்பத்தை எரிய விடக்கூடாது. எப்படி இந்த குடும்பம் எரிஞ்சு பிரகாசிக்கலாம், அல்ல எப்படி இந்த குடும்பம் வாழலான்னு சொல்லி எத்தனை மந்திரம் தெரியுமா? இரவும் பகலின் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுன்னு சொல்லி தான் அழுவேன். ஆனால் கர்த்தர் என் விளக்கை ஏற்றினார். எதற்காக? அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், என் விளக்கு அணைந்து போச்சே, என் பிள்ளையோட வாழ்க்கை அணைந்து போயிட்டே, என்னை எழும்ப முடியுமா? கதறிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் விளக்கை எனக்கு ஏற்றப் போகிறார். அந்த இருள் மாறும், வெளிச்சம் வீட்டுக்குள்ள உதிக்கும். ஷபலபரி கதூரி விக்கரவா, ஷபலதர கதூரி விக்கரவா. ஹல்லேலூயா. உம்மாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே வசனம் சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 18:29, உம்மால சேனைகள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். நீங்கள் சொல்லுவீங்களா? உம்மாலே சேனைகள் பாய்ந்து போவோம்ப்பாடா. ஆமென். தேவன் மதிலை நான் தாண்டுவேன், இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேன். சபலபரி கதூரிக்கிறவா. அது விளக்கை ஏற்றுவார். மனிதனை அணைச்சி போட்டாங்க, உண்மைதான். ஆனால் கர்த்தர் விளக்கை ஏற்ற போகிறார். என் குடும்பத்தை விளக்க அவர் ஏற்ற போகிறார். என் பிள்ளை விளக்க அவர் ஏற்ற போகிறார். ஷபலபரி கதூரிக்கிறவா.
உங்கள் விளக்கை கத்தர் ஏற்ற போகிறார். ஆலை திரி, ஆலை லூயா, மங்கீர் திரி அணைக்க மாட்டேரு பாருங்க. மங்கி எரியும் விளக்கு, ஆலை லூயா, ஆலை லூயா, மங்கி எரிந்து கொண்டு இருக்கலாம், அவர் அணைக்கவே மாட்டார். ஆலை லூயா, ரீவாக்கரவா ஷபலதர கதூர்விக்கரவா. கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது பாருங்கள். அதை பேதை ஞானியாக்கிறதுமா இருக்குது. வார்த்தையை சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை. காலையில் ஆலை எழும்புங்க, ஜெபிங்க. தேவரைய விளக்கை ஏற்ற போகிறீங்கப்பா. இந்த நாளை விளக்கு எரிய போகுது. நான் நம்புகிறப்பா, விசுவாசிக்கிறப்பா. எங்களெல்லாம் நீ வெளிச்சவங்க வந்துட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். விசுவாசம் அறிக்கிடுங்க. ஹல்லே லூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. யோபுக்கு பாருங்கள், பிசாசு வந்து என்ன செஞ்சான்? விளக்கு அணைச்சி போட்டு போயிட்டான். சபலதர கதூரிக்கரவா. யோபு நல்லவன் பாருங்க. அதில் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தானோ. அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரர் இருந்தாங்க. சாத்தான் வந்து என்ன செய்யறான்? பூமி எங்கே நான் உலாய் வாரேன் சொல்கிறான், பாட சொல்லி யோபுக்கு கவனம் வச்சாயன்னு கேட்காரு. அவன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய பூமியில் ஒருவனும் அவனை போல இல்லை, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய சாட்சி. ஆனால் பிசாசுக்கு பாருங்கள், பரிசுத்தமாக வாழ்கிறானேன்னு அவனுக்கு ஒரு ஆமேன், ஒரு கசப்பு, ஆமேன், ஒரு வெறுப்பு. அதில் பரிசுத்தமாக எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவனை சுற்றி வேலி போட்டிருக்கீங்க. அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? பரிசுத்தமாக வாழ்கிறான்னு சொல்லி சொன்னவன ஆண்டு சொல்கிறாரு. அதில் லூயா. சாத்தன் பிரயோத்தனமாக யோபு விருதாவாக அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் வீட்டையும் வேலி அடைச்சிருக்கீங்க. அவனுக்கு கையின் கிரியை ஆசிர்வச்சிருக்கீங்க. அவனுடைய சம்பவத்து தேசத்தில் பெருகிட்டு அவன் கையை நீட்டி அவனுக்கு கொஞ்சம் உண்டான தொட்டா உமது முகத்தை நேராய் உன் தூசிக்கான பாருன்னு சொல்லி கேட்டான். எல்லாம் கொடுக்க போய் தான் அவன் என்ன செய்கிறான்? உண்மை தேடுறான். ஆலே லூயா. இப்படி கொஞ்சம் தொட்டா உண்மை தூசிப்பான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். எப்படி பாருங்கள் சபதம். இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் அப்படிப்பட்ட ஒரு சபதம் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆலே லூயா. எல்லாம் இருக்கும்போது கத்தரை தேடுறோம். ஒன்றுமே இல்லைன்னா பாருங்கள் முறுமுறுக்கும். ஆலே லூயா, ஆலே லூயா. ஆனால் யோபு பாருங்கள், ஆமை கத்த சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு பாருங்கள். பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. மிருகஜீவன்லாம் ஒரே நாளில். அதை அடுத்தடுத்து வாசிக்கவும் பாருங்கள். இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொன்று வந்தான், இப்படி பேசிக்கொண்டு வேறொன்று வந்தான், இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொன்று வந்தான். இப்படி வந்து 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 பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாகவே பாருங்கள் வீட்டில் மரணம். மிருகஜீவன்லாம் பாருங்கள் அக்கினி விழுந்து எல்லாம் என்ன செஞ்சுட்டு எரிஞ்சு போது பாருங்கள். அதில் வேலைக்கெல்லாம் சாய்த்து கொண்டு போயிட்டாங்களாம். அது புல்லாணி வாசிக்கும் பாருங்கள். சபையர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? வேலைக்கெல்லாம் பட்டையெல்லாம் வெட்டி போட்டாங்க. 1 மாதம் தப்பி வந்தேன்னு சொல்லி இப்படி இப்படி பாருங்கள் வந்து வந்து ஒருத்தரா சொல்லி சொல்லி. அல்லேலூயா. அதில் யோபு நல்லவன் தான், நல்லவர் தான், உத்தமர் தான் பாருங்கள். ஆனால் பிசாசு வந்து போராடுறான். ஷவல திக்கரபா. எனக்கு உங்கள் வீட்லேயும் கூட நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், வேத்து வாசிக்கலாம். அதில் இவ்வளோ நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேனே, ஆனால் ஏன் என் விளக்கு அணைஞ்சி போச்சு, என் பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் அணைஞ்சி போச்சு சொல்லி கத்திரி கொண்டு இருக்கலாம். ஆனால் யோபு 2 மடங்கு கத்தர் ஆசீர்வதிச்சார் பாருங்கள். அல்லேலூயா. கத்தர் எடுத்தார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நாமது ஸ்தோத்திரம்னு சொல்லி என்ன செஞ்சார் சொன்னாரா பாருங்கள். வாய்னால் பாவம் செய்யலையா. நீ வீட்டில் ஒரு மரணம் வந்தாலே முறுமுறுக்கிறோம். ஆனால் 10 மரணம் பாருங்கள். அல்லேலூயா. அவர் முறுமுறுக்கலை. வியாதி ஒரு பக்கம் அவரை வாட்டி வதைச்சது, மனைவி ஒரு பக்கம் திட்டுறாங்க, தேவனை தூசிது ஜீவனை விடுன்னு சொல்லி. சபல பாருங்க, ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுனால உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சண்டை வரலாம். ஒன்றையால் தான் பிரச்சனை. அதான் இவ்வளோ பிரச்சனை பாடு கடன் வந்து சொல்லி நீ ஒன்றுக்கு ஒன்று பாரு, கணவன் மனைவி போய் சண்டை போட்டு கொண்டு இருக்கலாம். காலையில் அதை நிறுத்திட்டு நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் விளக்கை கத்தர் ஏற்றுவார். அல்லேலூயா. யோபு விளக்கை ஏற்றினார் பாருங்கள். மீண்டுமாக 10 குழந்தைகளை கொடுத்தார். மீண்டுமாக மிருகஜீவன் கொடுத்தாரு பாருங்கள். 2 மடங்கு. அல்லேலூயா. அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டங்களும் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. 500 எருமாடுகளும் இருந்துச்சான். எல்லாம் டபுளாக கொடுத்துட்டாரு பாருங்கள். டபுளாக கொடுத்து பிள்ளைகளையும் கொடுத்து தலைமுறைகளை காணும்படியாக கத்திர செஞ்சாராம், ஆசீர்வதிச்சாராம். என்றைக்கு யோபுடைய விளக்கை கத்திர ஏற்றினார்.
இன்னைக்கு கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றி அந்த இருளை நினச்சி அப்புறம் வெளிச்சமாக்க பார்க்குறார். நீ விசுவாசிங்க. ஆமாம், என் தேவரீர் என் விளக்கை ஏற்ற போகிறீங்க, என் இருளை வெளிச்சமாக்குறீங்கப்பா. எங்கும் இருள் தான், வாழ்க்கையில் எழும்ப முடியாது, முன்னேற முடியாது. ஆனால் நான் நம்புகிறப்பா, இருளை வெளிச்சமாக்க போகிறீங்கப்பா அந்த காலை வேளையில். ஆலே வாயினால் அறிக்கைடுங்க தேவ பிள்ளைகளை. வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் செய்ய மாட்டுங்க. ஆலே லூயா, ஆலே லூயா. 2 மடங்கு யோபு என்ன செஞ்சாராம்? யோபு 42:12 பார்க்கும்போது, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கினும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 மாடுகளும் 6,000 ஒட்டங்களும் எல்லாம் டபுளாக கொடுத்துட்டார் பாருங்க. ஷபல பரிக்கா தீக்காரவா. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் இழப்புக்கு ஒரு சரி கட்ட போகிறார். காலையில் சோர்ந்து போகாதங்க. காலையில் எழும்புங்க, செபிங்க, துதிங்க. காலைதோருடைய கிருபை புதிய பாருங்கள், புது கிருபை உங்களுக்கு தருவார், புது ஆசை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என்பலேன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் எந்தன் தேவனால், எந்தன் தேவனால். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. யோபுக்கு ஆமேன் பிசாசு அந்த விளக்கை அணைச்சி போட்டான், கர்த்தர் ஏற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக பிசாசு விளக்கை அணைச்சி போட்டிருக்கலாம், மனிதன் அணைச்சி போட்டிருக்கலாம், சூழலை அணைத்து போட்டிருக்கலாம். கர்த்தருக்கு விளக்கை ஏற்றுகிறார். சவாலதாரி கத்தூரிக்கிறவா. தேவனாய் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறார். அது என்ன இருளாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உள்ள வரும்பொழுது பூமியானது ஒழுங்குன்னு வெறுமையாக இருந்துச்சு. சலத்துமே அசைவாடின ஆவி வெளிச்சம் உண்டா கடஞ்சு வெளிச்சம் இன்றைக்கி உண்டாகும் உங்கள் வீட்டில். சபாலதாரிக்கிறவா. செபிக்கிறப்பா, 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 செபிக்கிறப்பா. ஒருக்காக நான் செபிக்கிறப்பா, 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 செபிக்கிறேன். இந்த காலை வேலை செபிக்கிறேன், செபிக்கிறேன், செபிக்கிறேன். அல்ல இல்லை கர்த்தரின் தொடரில் இருக்க எல்லார் வேலையும் ஏசப்பா. அல்ல இல்லை விளக்கை ஏற்றிருக்கப்பா. விளக்க சூழலை அணைச்சி போட்டுட்டுப்பா. பிசாசை அணைச்சி போட்டாங்கய்யா, மனிதர்களை அணைச்சி போட்டாங்கப்பா. அப்படியே பிள்ளைடைய வாழ்க்கையை, இவங்க வாழ்க்கையை, வியாபாரத்தை, இப்படி தொழில் காரியத்தெல்லாம் முடக்கி போட்டாங்க. விளக்கை அணைச்சி போட்டுட்டாங்க. இன்றைக்கி ஏற்றுங்கப்பா, இந்த காலை வேலை ஏற்றுங்கப்பா. மந்திரங்கள் அணைத்து போட்டுட்டுப்பா, தந்திரங்களை அணைத்து போட்டுட்டு ஏசப்பா. ஒரே இருள், வீட்டுக்குள்ள ஒரே இருளுப்பா. அம்மா எதை செய்தாலும் வாய்க்க மாட்டுக்குப்பா. அல்ல இல்லை வியாதி ஒரு பக்கம் வாட்டி வதைக்குது, கடன் ஒரு பக்கம் வாட்டி, எல்லா பக்கமும் இருள் வேதனைகளை பிடித்து கொண்டு பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கி தகப்பனே அல்ல இல்லையா தேவரீர் விளக்கை ஏற்றுங்கப்பா, ஏற்றுங்கப்பா. ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் விளக்கு ஏற்றப்படட்டும். விளக்கு அணைஞ்சுவே கிடக்குப்பா. விளக்கு மங்களாயிருதுப்பா. இன்றைக்கி விளக்கை ஏற்றுங்கப்பா, ஏற்றுங்கப்பா. வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்கி கொடுங்க ஏசப்பா. என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, அல்லே லூயா. புலம்புற பிள்ளைக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கணவன் ரட்சிக்கப்படலையே, கணவன் மதுபானம் குடிக்கிறாரு, விபச்சாரம் வேசித்தனமாக இருக்குது எங்கள் வீட்டில். பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுக்கு அழுகுறாங்கப்பா. நீங்கள் பிள்ளையுடைய விளக்கை ஏற்றுங்க ஏசப்பா. அப்படியே இருளை வெளிச்சமாக்குங்கப்பா. கடன் கடன் கடனுங்கிற இருள் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் விளக்கை ஏற்றுங்கப்பா. விளக்கை ஏற்றி வாடகை கொடுத்தே நான் கஷ்டப்படுகிறேனே, ஒரு வீடு வாங்க முடியல. விளக்கை ஏற்றுங்கப்பா. அதிசயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. நல்ல வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லையே. இல்லையா வேலை நிமித்தமாக கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிந்து வாழ்கிறாங்கப்பா. பிள்ளைகள் ஒரு பக்கம் பிரிந்த கத்த ஒரு விஷயம் மனம் இறங்க ஏசப்பா. ஆமாம் இவங்க சொந்த பொந்தாலாம் தகப்பானே. இல்லையா இல்லையா கணவன் மனைவி ஒருவேளை ஏசப்பா வெளிநாட்டில் இருந்து நல்ல இல்லை வேலையில் இருக்கலாம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் தகப்பானே. விளக்கை ஏற்றுங்க, 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 ஏற்றுங்க. இன்னைக்கு இந்த காலைல வேலை விளக்கை ஏற்றும். அல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குதுப்பா. சூழ்நிலை சாதமாய் கொடுங்க ஏசப்பா. சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்விகள் மறையும், சத்ரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது சத்ரு கோட்டை உடைக்கிறேன். நாம பயர் ஒவ்வொரு வீட்டிலே ஏசப்பா. நீங்கள் அசைவாடுங்க ஆவியானவரே. அற்புதங்களை கொண்டு வாங்க ஆவியானவரே. இந்த விளக்கை ஏற்றுங்கப்பா. மனிதரை அணைச்சி போட்டுட்டாங்கப்பா. யாருப்பா அவங்க விளக்கை ஏற்றுவா? நீங்கள் தானேப்பா ஏற்றணும். விளக்கை ஏற்றும், இருளை வெளிச்சமாக்கும். சபலவதி கதூரிக்கிறவா. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா.
இந்த காலை வேலை சூழ்நிலை எல்லாம் சாதமாய் கொடுங்கப்பா. கொடுங்கப்பா. அனைத்து போட்டு அந்த விளக்கை ஏற்றி உடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுங்கப்பா. யோபுடைய வாழ்க்கையை அணைச்சி போட்டான் பிசாசு ஏசப்பா. 2 மடங்கு ஆசீர்வதிச்சிங்களே, இன்றைக்கி உடைய பிள்ளை 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருங்கப்பா. 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருங்கப்பா. வல்லமை இறங்கட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. அல்லேலூயா. நன்றிப்பா. நன்றி. வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். நிற்காது ரபுஷாவால தார கத்தூர் வைக்கிறவா அதிசயம் நடக்கட்டு ஏசப்பா. தடப்படுற ஆவிகளை எரிவாதாக, திசை திருப்புற ஆவி எரிவாதாக, ஞானத்தை கெடுக்கிற ஆவி எரியட்டும், தகாத உறவுகள் எரியட்டும், தேவையில்லாத வீண் வார்த்தைகள் எரிஞ்சு போகட்டும், வீணான செலவுகள் எரியட்டும், வீணான போராட்டங்கள் எரியட்டும் ஏசப்பா. வீட்டில் ஒரு பலத்தை பாதுகாப்போம், அனுப்பும் நாள் மூலம் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்கப்பா. வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாம் இன்றைக்கி எரிஞ்சு போகட்டும் ஏசுவி. நாம சமாதான பிரபு உள்ளாவுங்கப்பா. அல்லேலூயா. செபவிடாய் மாற்றும். சாப்பாடு வச்சு சண்டை வரக்கூடாதுப்பா. நிறைய வீடுகளில் சாப்பாடு நிமித்த சண்டைப்பா. இந்த சண்டைக்கு விளக்கி நீ காத்துக்கொள்ள. வீட்டில் சமாதானத்தை ஊற்றும். அப்போ நீ வியாதி விட்டு விளைக்கிறங்க ஏசப்பா. மீனான செலவு ஆஸ்பத்திரிக்கே பணத்தை கொடுத்து பிள்ளை கஷ்டப்படுறாங்கப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. அக்னி இறங்கட்டு. ஃபீஸ் கட்ட பண்ணலாமல் கஷ்டப்படுறாங்க. உதவி செய்யும் ஆண்டவரே. ஏசி பிள்ளை படிக்க மாட்டேங்கேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. உதவி செய்யும் ஆண்டவரே. பிள்ளை திருமணம் ஆகலேன்னு கவலைப்படுறாங்க. உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே எந்த நிலைமையில் இருந்தாலும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியலன்னு கலங்குறாங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. திருமண தடைகள் உடையட்டு ஏசப்பா. கடன் சொல்லி கடன்லையே நான் புலம்புறாங்கப்பா. கடனில் விடுதலை கொடுத்துருங்கப்பா. விடுதலை மந்திரத்தினால கஷ்டப்படுற குடும்பங்களை விடுதலை கொடுங்கப்பா. அந்த போராட்டம் ஒரு முடிவு உண்டாக்குங்க டேடி. அதிசயம் நடக்கட்டும். ஒரு சொந்த வியாபாரம் பண்ணணுமே நினைக்கிறாங்க. உதவி செய்யும் ஆண்டவரை. இயேசுவே என்ன நிலைமை இருந்தாலும் இயேசுவோட இருளை வெளிச்சமாக்குங்கப்பா. விளக்கை ஏற்றுங்கப்பா. இந்த திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எங்கே இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். குடும்பங்களை ஆசீர்வதி. எல்லா அழிவு நாசமோசங்கள் விலக்கி காத்துக்கூட நான் மூலம் பாதுகாத்துக்கணும். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.